فمن ثقلت موازينه وهو في عيشة راضية. குர்ஆன் சொல்லுது, யாருடைய நன்மை தட்டு பாரமாக இருக்கின்றதோ அவருக்கு சுபசோபனமான வாழ்க்கை உண்டு. ومن خفت موازينه فأمه هاوية. எவருடைய நன்மை தட்டு கணம் குறைகின்றதோ பாரம் குறைகின்றதோ, தீமை தட்டு பாரம் கூடுகின்றதோ அவருடைய ஒதுங்குமிடம் நரகம். ஹாவியா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றார். நஸ்தஈனு வனுமினு பிஹி வனதவக்கலு அலைஹி ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. قال الله تعالى واتقوا يوما ترجعون فيه إلى الله ثم توفى كل نفس ما كسبت وهم لا يظلمون. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்து இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் கூறியதன் பின், கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, மாணவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவரும் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சென்ற பாடங்களில் 261வது வசனத்திலிருந்து 274வது வசனம் வரை சூரத்துல் பக்ராவில் 261வது வசனத்திலிருந்து 274வது வசனம் வரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தர்மத்தினுடைய சிறப்பை பற்றி, அது அங்கீகரிக்கப்படக்கூடிய நிபந்தனைகளை பற்றி, அதில் மிகச்சிறந்த தர்மம் எது என்பதை பற்றி, அதே போன்று தர்மம் செய்வர்களுக்காக அல்லாஹ் தயாரித்திருக்கக்கூடிய நற்கூலிகள் பற்றி, இப்படி நிறைய தர்மம் சம்பந்தமான விளக்கங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 261வது வசனத்திலிருந்து 274வது வசனம் வரையிலும் சொல்லியிருப்பதை விளக்கமாக விரிவாக நாங்கள் பார்த்தோம். அடுத்ததாக 275வது வசனத்திலிருந்து 281வது வசனம் வரையிலும் வட்டி, அது இஸ்லாத்தில் முற்றும் முழுதாக ஹராமாக்கப்பட்ட ஒன்று. வட்டி என்பது சமூகத்துக்கு செய்யக்கூடிய ஒரு கொடுமை. இதேபோன்று வட்டியோடு சம்பந்தப்பட்டவர்கள் எப்படியான தண்டனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் போன்ற விளக்கங்களை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 275வது வசனத்திலிருந்து 281வது வசனம் வரைக்கும் சொல்லிக்கொண்டே வந்தான். இந்த விளக்கங்களை எல்லாம் சென்ற பாடங்களை விரிவாக நாங்கள் பார்த்தோம். இந்த வட்டியோடு சம்பந்தப்பட்ட விவகாரத்தை முடிக்கும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 281வது வசனத்திலே பின்வருமாறு கூறுகின்றான். வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ். ஒரு நாளை பயந்து கொள்ளுங்கள், அந்த நாளில் நீங்கள் அல்லாஹ்விடம் திரும்பி வரப்போகிறீர்கள். வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ். ஒரு நாளை பயந்து கொள்ளுங்கள், அந்த நாளில் நீங்கள் அல்லாஹ்விடம் திரும்பி வரப்போகின்றீர்கள். துர்ஜஊன இலல்லாஹ். சும்ம துவஃபா குல்லு நஃப்ஸின் மா கஸபத். பின்னர் ஒவ்வொரு ஆத்மாவும் அவரவர் சம்பாதித்த நன்மை தீமைகளை பற்றி அவர்களுக்கு கூலி வழங்கப்படும். சும்ம துவஃபா குல்லு நஃப்ஸின் மா கஸபத் வஹும் லா யுظலமூன். அவ்வாறு அவர்களுக்கு தீர்ப்பு வழங்கும் போது, நன்மை தீமைகள் நெருக்கப்படும் போது அநீதி இழைக்கப்பட மாட்டார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே குறிப்பிடுகின்றான். இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா குறிப்பிடக்கூடிய நாள் மறுமை நாள். அந்த நாளைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பயந்து கொள்ளும்படி எங்களுக்கு எச்சரிக்கை செய்கின்றான். வத்தகு யௌமன்.
அந்த நாள் மறுமை நாள். நிச்சயமாக மறுமை நாள் ஒன்று ஏற்படும், அதில் சந்தேகமே இல்லை. தலீல்கள் ஏராளம் இருக்கின்றன. குர்ஆன் சுன்னா மறுமை ஒன்று ஏற்படும் என்பதற்கு ஏராளமான ஆதாரங்களை முன்வைக்கின்றது. சில உதாரணங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். உதாரணமாக, மழை பொழிவதற்கு முன்னால் கோடை அடித்து காய்ந்து வறண்டு போயிருக்கக்கூடிய புட்பூண்டுகள், செத்து போயிருக்கக்கூடிய புட்பூண்டுகள், இதற்கு பிறகு இது முளைக்குமா, இது வளருமா என்று சந்தேகிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய காய்ந்து போன புட்பூண்டுகள் எல்லாம் எப்படி மழை பொழிந்தால் திரும்பவும் முளைக்கின்றதோ, இந்த உதாரணத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே கூறி, இப்படித்தான் நாளை மறுமையிலே மனிதர்களை நாம் எழுப்புவோம் என்று ஆணித்தரமாக அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். இதனால் தான் மறுமையை பற்றிய நம்பிக்கை ஈமான் ஒரு பகுதியாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிர். ஈமானுடைய அடிப்படை 6 அம்சங்கள்ல ஒன்றுதான் மறுமையை பற்றிய நம்பிக்கை. அந்த மறுமையைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், வட்டியோடு சம்பந்தப்பட்ட விவரங்கள் எல்லாம் சொல்லிவிட்டு, அது முற்றிலும் ஹராமாக்கப்பட்ட ஒன்று, அதில் ஒரு முஸ்லிம் கண்டிப்பாக சம்பந்தப்படக்கூடாது என்று மிக தெளிவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டிவிட்டு, அப்படியே நீங்கள் அதை மீறி அதிலே சம்பந்தப்படுவீர்களேயானால் உங்களுக்கு ஒரு நாள் காத்து கொண்டிருக்கின்றது, மறுமை நாள். அந்த நாளை பயந்து கொள்ளுங்கள். அந்த நாளில் நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி வரப்போகின்றீர்கள். துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் திரும்பி வரப்போகின்றீர்கள், மீளப் போகின்றீர்கள். இதில் எங்களுக்கு எந்த மாதிரி சந்தேகம் இல்லை. இஸ்லாத்தினுடைய அகீதாவுடைய அடிப்படைகள் ஒன்றுதான், ஒரு மனிதன் இறந்து விட்டால் மண்ணறையில் வைக்கப்பட்ட பிறகு அவனுடைய உடம்புகள் மண்ணோடு மண்ணாய் போனாலும் கூட உஜுபுத்தனப் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி அல்லாஹு தஆலா பாதுகாத்து வருகின்றான். அந்த உஜுபுத்தனப் மூலமாக நாளை மறுமையிலே அந்த மனிதன் எழுப்பப்படுவான் என்பதை ஹதீஸ்கள் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றன. அப்போ ஒவ்வொரு மனிதனும் நாளை மறுமையிலே அல்லாஹ்வை சந்திக்க இருக்கின்றான். அல்லாஹ்வின் பக்கம் கண்டிப்பாக மீண்டே ஆக வேண்டாம். எனவே அந்த நாளை பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எச்சரிக்கை செய்வதன் மூலம் தப்பி தவறி மறந்து அல்லது அறிவீனமாக வட்டியோடு நீங்கள் சம்மந்தப்படுவீர்களேனால் இந்த எச்சரிக்கையை கவனத்தில் கொண்டு தௌபா செய்து மீண்டு நீங்கள் உங்களை திருத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லுமா போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எச்சரிக்கை செய்கின்றான். அந்த நாளை பொறுத்தவரையில் மிக பயங்கரமான நாள், அது தனியாக பேசப்பட வேண்டிய ஒரு நாள். இதற்கு முன்னால சூரத்துல் பக்ராவுடைய ஆரம்ப பகுதியில் இசம்பந்தமான விளக்கம் அதிகமாகவே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். மறுமை எப்படிப்பட்ட இஸ்லாத்தினுடைய ஆணிவேர், அதுதான் மறுமை நம்பிக்கை. இஸ்லாத்தினுடைய ஆணிவேர் மறுமை நம்பிக்கை. ஒரு மனிதனுக்கு மறுமை நம்பிக்கை இருந்தால்தான் அவன் இந்த உலகத்திலே நல்லவனாக வாழ முடியும். மறுமை நம்பிக்கை இருந்தால்தான் அவன் பாவச்செயலில் தன்னை தற்காத்துக் கொள்வான். மறுமை நம்பிக்கை இருந்தால்தான் அவன் ஒரு நல்லவனாக இந்த உலகத்திலே வாழக்கூடிய வாய்ப்பு இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அடிபணிந்து அவனுடைய தடைகளை மீறாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்மாதிரியாக கொண்டு வாழக்கூடிய ஒரு புனிதனாக நல்லவனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாத்தினுடைய ஆணிவேராகிய மறுமை பற்றி நம்பிக்கை இருக்க வேண்டும். இந்த நம்பிக்கை இல்லைன்னு சொன்னால் மனிதன் எப்படியும் வாழலாம். இந்த மறுமை நம்பிக்கை தான் ஒரு மனிதனை இப்படித்தான் வாழ வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லக்கூடிய கட்டளைகளுக்கு கட்டுப்பாடுகளுக்கு கட்டுப்படக்கூடியவனாக இருக்கின்றான். மறுமை நம்பிக்கை இல்லைன்னு சொன்னால் எதையும் செய்யலாம். அதனால் தான் நாங்கள் பார்க்கிற முஸ்லீம் அல்லாதவர்கள், காபிர்கள், அவர்களுக்கு மறுமை நம்பிக்கை இல்லை. அவர்களை பொறுத்தவரையில் எப்படிப்பட்ட ஹராமான செயல்களையும் சர்வசாதாரணமாக செய்வார்கள். அதே பழக்கத்தை
ஈமான் பலகீனமான முஸ்லிம்களிலும் சிலர் செய்வதை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கின்றது. எனவே இந்த மறுமை நம்பிக்கை ஒரு முஸ்லிமை பொறுத்த வரையில் மிக அத்தியாவசியமானது, கட்டாயமானது. பின்னர் அல்லாஹ் சொல்ல தும்ம துவஃபா, பரிபூர்ணமாக அவர்களுக்குரிய கூலிகள் வழங்கப்படும். அதில் எந்த குறையும் இருக்காது. நீங்கள் செய்த நன்மைகளும் நெருக்கப்படும், தீமைகளும் நெருக்கப்படும். நன்மை அதிகமாக இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ் வெற்றி பெற்றான், தீமை அதிகமாக இருந்தால் தோல்வி கண்டான். நன்மை அதிகமாக இருந்தால் சுவர்க்கம், தீமை அதிகமாக இருந்தால் நரகம் என்பதை அல் குர்ஆன் எங்களுக்கு மிக தெளிவாக சொல்லி காட்டிக் கொண்டிருக்கின்றது. சும்ம துவஃபா குல்லு நஃப்ஸின், அதில் யாருக்கு விதிவிலக்கு கிடையாது. ஒவ்வொரு ஆத்மாவும் நாளை மறுமையிலே விசாரிக்கப்படும். அதில் சில விதிவிலக்குகள் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸை சொன்னார்கள், அவருடைய உம்மத்தில் 70,000 பேர், அவருடைய உம்மத்தில் 70,000 பேர் கேள்விகளுக்கென்று சொர்க்கம் போவார்கள். இது விதிவிலக்கு. அதற்குரிய விளக்கம் முன்னால் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. இவர்கள் தவிர மற்ற அனைவரும் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் வைத்து விசாரிக்கப்படுவார்கள். லைஸ பைனஹு வ பைனஹு துர்ஜுமான், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வை சந்தித்த மனிதனுக்கும் இடையில யாரும் மொழிபெயர்க்க இருக்க மாட்டாங்க. ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொறுத்த வரையில் எந்த மனிதன் எந்த பாஷையை பேசுகின்றான் அவன் அறிந்தவன், பாஷையை படைத்தவனே அவன்தான். உலகில் பேசக்கூடிய அத்தனை பாஷைகளையும் அறிந்தவனாகத்தான் ரப்புல் ஆலமீன் இருந்து கொண்டிருக்கின்றான். ஆகவே ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நிறுத்தப்பட்டால், விசாரணைக்காக வந்தால், அந்த இடத்திலே அவனிடத்தில் கேள்வி கேட்கப்படும். அதை மொழிபெயர்க்கிறதுக்கு யாரும் பக்கத்தில் இருக்க மாட்டாங்க. அப்படியான ஒரு சூழல் ஜப்பாருஸ் ஸமாவாதி வல் அர்த், நாங்கள் சந்திக்க போறோம். வானங்களையும் பூமியையும் அடக்கி ஆளக்கூடிய ரப்புல் ஆலமீனை சந்திக்க போகின்ற நாள். அந்த நாளில் துவஃபா குல்லு நஃப்ஸின் மா கஸபத், ஒவ்வொரு ஆத்மாவும் இந்த உலகத்தில் வாழும்போது எப்படியான நன்மைகளை தீமைகளை செய்ததோ அவைகள் அனைத்துக்கும் உரிய முழுமையான கூலி வழங்கப்படும். ஃபமன் தகுலத் மவாஸீனுஹு ஃபஹுவ ஃபீ ஈஷத்திர் ராதியா, குர்ஆன் சொல்லுது. யாருடைய நன்மை தட்டு பாரமாக இருக்கின்றதோ அவருக்கு சுபசோபனமான வாழ்க்கை உண்டு. வமன் ஹஃபத் மவாஸீனுஹு ஃபஉம்முஹு ஹாவியா, எவருடைய நன்மை தட்டு கணம் குறைகின்றதோ பாரம் குறைகின்றதோ, தீமை தட்டு பாரம் கூடுகின்றதோ அவருடைய ஒதுங்குமிடம் நரகம். ஹாவியா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். ஆகவே இந்த நாளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு எச்சரிக்கை செய்கின்றான். வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ், ஒரு நாளை பயந்து கொள்ளுங்கள், அந்த நாளில் நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் மீளப் போகின்றீர்கள். சும்ம துவஃபா, பின்னர் உங்கள் ஒவ்வொரு ஆத்மாவும் செய்த நன்மை தீமைகள் நெருக்கப்பட்டு அதற்கு பரிபூர்ணமான கூலி வழங்கப்படும். அந்த இடத்தில் எந்த ஒரு அநீதியும் நடக்க மாட்டாது. இன்னல்லாஹ லா யظ்லிமு மிஸ்கால தர்ரா, நிச்சயமாக அல்லாஹ் ஒரு அணுப்பிரமாணம் கூட அநீதி இழைக்க மாட்டான். நன்மைகள் செய்திருந்தால் அது இஹ்லாஸோடு செய்யப்பட்டிருந்தால் அல்லாஹு தஆலா அதை பன்மடங்கு பெருக்கி அதிகமாக்கி கொடுப்பான். சென்ற பாடங்கள் நாங்கள் பார்த்தோம். இஹ்லாஸோடு சொல்லி காட்டாமல், கொடுத்தவருக்கு துன்பம் இழைக்காமல், இஹ்லாஸோடு தர்மம் செய்தவருடைய தர்மத்தை அல்லாஹு தஆலா வழக்கரத்தினால் ஏற்றுக்கொண்டு வளர்க்கின்றான். மறுமையில மலை போன்று இருக்கும். எனவே எந்த ஒரு அநீதியும் நடக்காதே, மாறாக நீதியான முறையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தீர்ப்பு வழங்குவான். எனவே அந்த நாளை பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை வட்டியோடு சம்பந்தப்பட்ட வசனத்தின் கடைசி பகுதியிலே சொல்லி வட்டியை முடிக்கின்றான் அல்லாஹ் தஆலா. இந்த வசனத்தை பொறுத்தவரையில், அதாவது 281 வசனம் சூரத்துல் பக்ராவில் 281 வசனத்தை பொறுத்த வரையில் ஜும்ஹூருல் உலமாவுடைய கருத்துப்படி இதுதான் குர்ஆன்ல கடைசியாக இறங்கிய வசனம். வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ்,
தும்ம துவஃபா குல்லு நஃப்ஸின் மா கஸபத் வஹும் லா யுظ்லமூன். இந்த வசனம்தான் குர்ஆனில் கடைசியாக இறங்கிய வசனம் என்பது ஜும்ஹூர் உலமாக்களுடைய கருத்தாக இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் பின்னால் பார்க்கலாம் சம்பந்தமான கருத்து வேற்றுமை. வேறு சில கருத்துக்களும் இருக்கின்றன. ஆனால் அதிகமான உலமாக்களுடைய கருத்துப்படி இந்த வசனம்தான் கடைசியாக இறங்கிய வசனம். இதை இமாம் சுயூத்தி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள். பேசிய எனக்கும் கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கும் வல்ல ரஹ்மான் மார்க்கத்தில் தெளிவான விளக்கத்தை தந்து அதை கிரகித்து வாழ்க்கையில் அமுல்படுத்தி செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கத்தையே எங்களுக்கு ஒதுங்கும் தலமாக ஆக்கியருள் புரிவானாக என்று கேட்டு விடைபெறுகின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.